இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீட்டிலையே எப்படி கருவாடு செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படி பண்ணணும்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 50 சாலை மீனை எடுத்து நீட்டாக செதிலெல்லாம் ரிமூவ் பண்ணி கழுவி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீட்டாக செதிலெல்லாம் எடுத்துருவோம். எடுத்தால் தான் நமக்கு அதில் உப்பு போட்டு வைக்கும்போது நல்லா உப்பு பிடிக்கும். செதிலெல்லாம் எடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்மளுக்கு கருவாடு அனுப்புகிறோம் கொஞ்சம் செதில் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக பிச்சுக்கிட்டு வரும் ஸ்கின்னெல்லாம். அதனால் நீட்டாக அதெல்லாம் நீட்டாக அங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். மண்டையை பிக்க வேண்டாம். அதேமாதிரி வாழையும் கட் பண்ண வேண்டாம். இனி இதுக்கப்புறம் இதில் இருந்து இந்த மண்டையை வெட்டாமலே நம்ம அந்த குடல் பகுதியில் மட்டும் சிஸ்ஸரை வச்சு லைட்டாக கட் பண்ணி அந்த குடலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். சில நேரம் நம்ம கடையில் வாங்குறதுக்குள்ள குடல் ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால எல்லாம் நீட்டாக ரிமூவ் பண்ணியே வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீட்டாக குடல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன், ரத்தம் அப்படி சுட்ட இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம எடுத்து வச்சிருந்த அவ்வளோ மீன் இதேமாரி நீட்டாக கழுவி அந்த குடலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இனி இது ரிமூவ் பண்ணி வச்சோன்னா நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த குடல் எடுத்த பகுதியில் உள்ளதெல்லாம் எல்லாம் நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். தலையும் ரிமூவ் பண்ணல, வாலும் ரிமூவ் பண்ணல. இப்போது இதை கல்லுப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மீன்லேயும் படுற மாதிரி கல் உப்பு போட்டு இதை பெரட்டிக்கலாம். கல் உப்புலேயே தான் இது ஊறும், அதனால தான் இதில் உப்பு நல்லா பிடிச்சி போய் இருக்கும். நல்லா கல் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்டிலேயே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரம் அப்படி இல்லைன்னா செராமிக் பாத்திரம் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1 டே ஃபுல்லாக ஊற வைக்கணும். நான் அந்த செராமிக் பவுல் எடுத்திருக்கேன். இதில் அந்த மீனை வைக்கிறதுக்கு முன்னே கீழே ஃபுல்லாக அந்த கல் உப்பை போட்டுட்டு இதை வரிசையாக அடுக்கி ஒவ்வொரு லேயராட்டு அடுக்கி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வரிசையாக அடுக்க இப்போ வரிசை அடுக்கினதுக்கப்புறம் அடுக்கி முடிச்சிட்டோன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கணும். அதுக்கு அடுத்த செகண்ட் லேயர் அடுக்கினதுக்கப்புறம் அதுலேயும் உப்பு போட்டு அப்படியே ஒரு லேயர் கணக்கில் அப்படியே நல்லா உப்பு போட்டு மூடி வச்சுட்டு உப்பு போட்டு ஃபுல்லாக இருக்கிற உப்பு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா அந்த மீனில் உப்பு நல்லா படுற அளவுக்கு நம்ம போட்டு அதை ஒரு 1 டே ஃபுல்லாக அப்படியே நல்லா மூடி வச்சு, நான் இது மண் சட்டி மூடியை வச்சு காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சு நாங்கள் ஒரு ரூமில் அப்படியே அதை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு லேயர் வரையாக அழகாக அதை அடுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை அடுக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம அப்படி மூடி நீட்டாக அப்படியே அதை அப்படியே தொந்தரவு பண்ணாமல் அப்படியே வச்சிட வேண்டியதான். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வீட்டிலேயே நம்ம செய்கிறது நல்லது தான். இப்போ நம்மளுக்கு இது வீட்டில் இப்போ மீன்கள்லாம் மிச்சமாயிருச்சுன்னா இப்போ நம்ம கடற்கரையிலலாம் ஏலத்தில் நம்ம மீன் எடுக்கும்போது மீன் கொஞ்சம் மிச்சமாக நமக்கு செழிப்பாக தான் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம எல்லாத்தையுமே சமைச்சு சாப்பிட முடியாது. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மீன்களை இந்த மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு பழகிட்டோன்னா இன்னும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் மண் சட்டியை வச்சு நல்லா நாங்கள் மூடி அப்படியே ஒரு ரூமில் கொண்டு அப்படியே வச்சுட்டோம். அதை எந்த டிஸ்டர்ப் பண்ண வச்சுட்டோம். அடுத்த நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது உப்பில் ஊறி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா உப்புலேயே ஊறி அதுலேயே கொஞ்சம் நல்லா வத்துற மாதிரி ஆகிட்டு இனி இதை ஃபுல்லாக அந்த உப்பில் ஊறினதை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உப்பில் இருந்த தண்ணி எல்லாம் தூர ஊற்றிட்டு நாங்கள் அந்த மீனை நல்லா கழுவி நீட்டாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வெயிலில் கீழே ஒரு சாக்கு விரித்து அதுக்கு மேலே வரிசையாக அந்த மீனெல்லாம் நீட்டாக ஒத்தையாக அடுக்கி வச்சு மேலே காக்கா கொத்தாமல் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் ஒரு வலை போட்டு மூடி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட் டைமே எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. மீன் பார்க்குறதுக்கு கருவாடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. நமக்கு அதை எடுத்து நாங்கள் பேக் பண்ணி வைக்கும்போது அழகாக இருந்துச்சு. இதை ஒரு 3 டேஸ் வெயிலில் நல்லா சுண்ட காய வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு எடுத்துருங்க வீட்டில், திடீர்னு அந்த பனிக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் நாங்கள் நைட்டு உள்ளே எடுத்துட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் நாள் இது எப்படி ரெடியாகி எவ்வளோ அழகாக கருவாடு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இது போல் ஈஸியான மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.